ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த அனிமே ஃபுல்லாகவே குழப்பமாக தான் போய்கிட்டு இருக்கோம். பட் போக போக இருக்கிற எபிசோட்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 3. நம்ம ஹீரோவோட வில்லேஜான இவாகாக்குரேவோட சீஃபை காமிக்கிறாங்க. சுத்தி நின்று அவர் உடம்புக்குள்ள நிறைய வெப்பன்ஸை இறக்குறாங்க. இவன் அவரோட லிவர் கூட வெளியே வந்து விழுது. அப்ப கூட அந்த வில்லேஜ் சீஃப்க்கு எதுவுமே ஆகல. அவருக்கு எதுவும் ஆகலங்கிறத நானே நேர்ல பார்த்தேன். ஸோ அதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரிய வருது. எலிக்சர் ஆஃப் லைஃப் அது உண்மையிலேயே இருக்கு. ஹியூமன்ஸ் அது இம்மார்டலா மாத்தும். பட் அது இந்த ஐலாண்ட்ல இருக்கா இல்லையாங்கிறது வேற கதை. அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சாகரி கூட உள்ள போறான். இந்த இடம் பார்க்க அழகா இருக்குல்லன்னு சாகரி பார்க்கவும், அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும். பிளான்ஸ் எல்லாம் சம்பந்தமே இல்லாத இடத்துல வளர்ந்து நிக்கி. இது பார்க்க கிரீப்பியா தான் இருக்கு. அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட கட்டை வந்து அவுக்கவும், நீ உன் கெட்ட அவுக்க கூடாது அப்படின்னு சொல்றா. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், கெட்ட அவுக்க கூடாது, இல்ல இங்கே செத்துருவா அப்படின்னு சொல்லுவோம். வெறும் 3 நாளைக்கான சாப்பாடு, தெரியாத ஒரு டிராயிங் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம சீக்கிரமா இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நீ ஃபாலோ பண்ணலனா உன்னை இந்த இடத்துலயே கொண்டுருவேன் அப்படின்னு சாகரி மிரட்டுவோம். நம்ம ஹீரோவோ பிரச்சனை வேணாம் அப்படின்ட்டு கையை கெட்ட ஒத்துக்கிடுறான். அவளும் கையை கெட்டலான்னு போனா திடீர்னு ஒருத்தன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். கேயோன் அப்படிங்கிறவன் தான் அவனோட வெப்பனை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிருக்கான். ஹாலோன்னு சொன்னாங்க, அவனை இவ்வளவு ஈஸியில கொண்டுட்டேன்னு அப்படின்னு கேயோன் பார்த்தா ஹீரோ அசால்ட்டா இருந்துச்சு நிக்கிறான். நீ இன்னும் சாவலையான்னு சாகரி பாக்குற, அதெல்லாம் என்ன கொன்றாது, சரி அவனை பாரு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் தான் கேயோன், நிறைய பேரை கொண்டு அவங்களோட வெப்பன்ஸை கலெக்ட் பண்றது தான் இவனோட வேலை அப்படின்னு சாகரி சொல்லுவோம். அதை சொல்லல, அவன் கையை பாரு கெட்டவே இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். கிஷோ ஏன் அவன் கையை கட்டலான்னு கேட்கவும், சிராஃப் லைஃபை கண்டுபிடிச்சு சீக்கிரம் அங்க இருந்து போகணும். மெயினா உயிரோட இருக்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. கையை கட்டியிருந்தா என்ன, கெட்டல என்ன, லிக்ஸர் ஆஃப் லைஃபை கண்டுபிடிக்கிறது தானே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஷோகனும் வேற எதை பத்தியோ கவலைப்பட மாட்டார் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த லிக்ஸர் ஆஃப் லைஃப் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு அந்த பாடன் கிடைக்கணும்னா, எனக்கு காம்படிஷனா வந்திருக்கிற மத்த எல்லாரையும் நான் கொண்டுட்டோம்னா நான் பொறுமையா அந்த லிக்ஸர் ஆஃப் லைஃப் தேடலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டயத்தை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் லிக்ஸர் ஆஃப் லைஃப் கண்டுபிடிக்கிறது தான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. முதல்ல அதுக்கு நீ தான் சாவ போற அப்படின்னு சொல்லுவோம். உங்களை கண்காணிக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க அடிச்சுக்கிட்டாலும் கொண்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல அப்படின்னு கிஷோ சொல்றான். சரி சீக்கிரம் இவனை கொள்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ போனா, கையை கெட்டு ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் அப்படின்னு சாகரி சொல்றான். அவன் பல வெப்பனை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. கையை கெட்டி முடிச்ச உடனே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கப்பா அந்த குட்டை வச்சு அவன் ஃபுல் பாடியும் மேல பேசிட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. ஏர்ல இருக்கும் போதே அவனை ஒரே அட்டாக் தான். தேவையில்லாம ஃபைட் பண்ணி டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கேயான் போட்டுருக்கிற ஆர்மர் வந்துட்டு அவனை ப்ரொடெக்ட் பண்ணி இருக்குது. எல்லா வெப்பன்ஸையும் ட்ரை பண்ணி பாக்குற நேரம் அப்படின்னு கேயான் நினைக்கிறான். பட் நம்ம ஹீரோ அவனை ஸ்வாடோட ஸ்டாண்ட் மாதிரி ஆக்கிட்டான். என் கையென்ன அவுக்கலப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். கீஷோ போயிட்டு அவனோட தலையை வெட்டி போய் எடுத்துட்டு போறான். எனக்கு அசைன் பண்ணப்பட்ட கிரிமினல் செத்துட்டான்னா நான் ஜாலியா வீட்டுக்கே போயிடலாம், இங்க இருந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. ஏன் வேலை முடிஞ்சது நான் கிளம்புறேன்னு கீஷோ போகவும், 60 பேருக்கு என்னாச்சுன்னு தெரியல, சோ பார்த்து ஜாக்கிரதையா போங்க அப்படின்னு சொல்லி சாகரி சொல்லவும், எனது நான் ஜாக்கிரதையா இருக்கணுமா, ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நீ தான். முதல்ல அவன் கூட நிக்கிறானு அவன் கிட்ட தான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லா கிரிமினல்ஸும் ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்க. சோ ஒருத்தர் எலிமினேட் பண்ணிக்கிறாங்க. சில பேர் பொய்யா டீம் அப் பண்ணிக்கிறாங்க. இன்னும் சில பேர் செடியூஸ் பண்ணி எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல சர்வை பண்றதுக்காக அவங்க எல்லாருமே என்ன வேணா பண்ண தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு கீசோ சொல்லவும், அவங்க ரூல்ஸ் பிரேக் பண்ணா அவங்களுக்கு தான் பாடன் கிடைக்காது இல்ல அப்படின்னு சொல்லி சாகரி கேட்கவும், லிக்ஸர் ஆஃப் லைஃபை கண்டுபிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ரூல்ஸ் பத்தி எல்லாம் ஷோகன் கவலைப்படுவாருன்னு நினைக்கிறியா? முதல்ல அவன் பக்கத்துல நிக்கிறவனை பாரு, நான் வேணா அவனை டேக் கேர் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு நம்ம ஸ்வாட் எடுக்க போகவும், டயத்தை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே அவனும் கொஞ்சம் அமைதியாயிருந்தான். இந்த ஐலாண்ட்ல அடுத்து நடக்க போற விஷயங்கள் இதுதான். கிரிமினல்ஸ் அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை எலிமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ரோக்ரோட்டா பசிக்குதா அப்படின்னு ஈசன் ஆசைமான் கேட்கறான். ஜெயின் சரியில்லைன்னு ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ணா ஸ்வாட் உடஞ்சிருது. ஜெயின் ரோக்ரோட்டா வந்து ஆசைமான் ஈசனையே பிச்சு தின்றுதான். எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்னு நடக்கும். கிரிமினல்ஸ் தனக்குள்ள தானே சண்டை போட்டு நிறைய பேரை எலிமினேட் பண்ணுவாங்க. வந்திருக்கிற டீம் செத்ததுக்கு அப்புறமா இவகாக்குரையில இருந்து ஆளுங்க வரதா சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, இது மட்டும் தான் நடக்க போகுது. லிக்ஸர் ஆஃப் லைஃபை கண்டுபிடிக்கிற ஆசைமான் தான் நெக்ஸ்ட் சீஃப்னு ஒரு பேஜ் அடிபட்டு இருக்கு. பட் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கிளம்புறான் அப்படின்னு நம்ம போறான். லார்ட் கீஷோ சொன்ன மாதிரியே எனக்கு இந்த காபிமாருவை பத்தி எதுவும் தெரியாது. உண்மையிலேயே இவன் கேரக்டர் என்னது, இவன் மோசமானவனா நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்கு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். வழியே இல்லாம ஒன்னு சைலண்டா கொள்ளலாம்னு நினைச்சேன், நீ அதை ஏத்துக்கிடல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஓலைங்க மாதிரி இந்த வில்லேஜை விட்டு போகணும்னு நினைச்சிருக்காங்க, அதான் உங்க அப்பா அம்மாவை கொண்டுட்டேன். பட் கவலைப்படாத, உன்னை நான் வளர்க்குறேன். எமோஷன் தான் ஒருத்தரோட வீக்னஸ். காபிமாரு நீ ஸ்ட்ராங்கா இல்லைன்னா உனக்கு பிடிச்சவங்கள உன்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு வில்லேஜ் சீஃப் சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். லிக்ஸர் ஆஃப் லைஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எனக்கு ஒரு தடையாதான் இருப்ப. உன்னை நான் கூட கூட்டிட்டு போனா நீ என்ன ஸ்லோவாக்க தான் செய்வ. இவகாகுரையில இருந்து மட்டும் ஆளுங்க வந்தாங்கன்னா பிரச்சனை இன்னும் பெருசாகும். எனக்கு இருக்கிற சான்ஸ் போயிரும். இதை பர்சனலாலாம் எடுத்துக்கூடாதான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன கொலை பண்றதுதான் அவன் பிளானா அப்படின்னு வா கேட்கறா. அவன் எனக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எதனாலயோ தெரியல எனக்கு இவனை கொல்லணும்னு தோணல அப்படின்னு வா யோசிக்கிறா. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோக்கும். ஹீரோ அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காமிக்கல, இன்னும் பின்வாங்கிட்டு தான் இருக்கான். அவங்களுக்கு கொல்ல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறதும் ஒரு நார்மலான விஷயம் தான் அப்படின்னு நம்ம ஒய்ஃப் சொன்னதை அவன் யோசிச்சு பாக்குறான். நான் ஹாலோ இப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லவும், கிஸ் பண்ணதுக்கே நீங்க வெக்கப்பட்டீங்க, உங்களுக்கு மனசா
மனசாட்சி எல்லாம் இருக்கு. அது ஒண்ணும் உங்களை வீக் ஆக்காது. உங்க மனசு சொல்றத நீங்க கேட்கணும். அதை பார்த்து பயந்து ஓடாம அதை ஏத்துக்கிறது தான் உண்மையான ஸ்ட்ராங். உங்களோட மாற்றத்தை நீங்க ஏத்துக்கிடுறீங்கல்ல, நீங்க ஸ்ட்ராங்கா மாறிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் வைஃப் சொல்லியிருப்பா. லார்ட் காபி மாறும் அவன் நம்ம டார்கெட்டே இல்லையேன்னு கேட்கவும், என் வைஃபை வந்து கொல்லுவேன்னு சொன்னால அதான் கொண்டுட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டார்கெட்டை கொல்ல போகும்போது எனக்கு பிள்ளை பொண்டாட்டி இருக்கு விட்டுரு அப்படின்னு நம்ம சொல்லவும், ஹீரோ தயங்குற கேப்ல நம்ம ஹீரோவை அவன் கொல்ல ட்ரை பண்றான். பட் நம்ம ஹீரோ அவனை கொன்றுதான். என்னோட எமோஷன்ஸ் என்ன வீக் ஆகுது அப்படின்னு சாகரிய கொல்லலாம் கழுத்துக்கிட்ட வர போயிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணிருந்தான். இல்ல நான் இப்படி வீக்காவே இருக்க கூடாது. என் வைஃப் நான் திரும்ப பார்க்க போகணும்னா அதுக்கு என் வீக்னஸ் நான் போக்கடிக்கணும். நான் ஸ்ட்ராங்கா மாறணும். நான் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா எனக்கு பிடிச்சவங்களை என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு வில்லேஜ் சீஃப் சொன்னதை யோசிச்சு பார்த்து இப்ப நம்ம ஹீரோ மான்ஸ்டர் மோடுக்கு போறான். இப்ப நம்ம ஹீரோ பின்வாங்காம சீரியஸா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா ஒன்ன கொலை பண்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ, கஷ்டமா இருக்குமா அப்படின்னு வா கேக்குறா. ஒரே செகண்ட்ல நம்ம ஹீரோ அவளை தோக்கடிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோவால அவ உடம்புல கத்தியை இறக்க முடியல. நான் ஏன் தயங்குறேன், என்னால ஏன் இன்னும் கொல்ல முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வீக்கா இருந்தா அவனால யாரையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. கொல்லு கொல்லு அப்படின்னு வில்லேஜ் சீஃப் சொல்றான். ஆனா அவன் வைஃப் வந்து உனக்கு கொல்ல வேண்டான்னு தோணுச்சுன்னா அதையே நீ செய் அப்படின்னு சொல்லவும், எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணலன்னா நான் வீக்கானவனாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண் கலங்கவும், எனக்கு இப்பதான் புரியுது இவன் எல்லாரையும் கொல்லும் போதும் இவன் ஃபேஸ்ல இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் அது சேட்னஸ் தான். இவனும் என்ன மாதிரியே தான் மத்தவங்கள கொல்றதுல இவனுக்கு விருப்பம் இல்ல. இவனுமே ஒரு ஹியூமன் தானே அப்படின்னு சாகரி யோசிக்கிறா. இதை நான் பண்ணலன்னா என் ஒய்ஃப் என்னால திரும்ப பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ அளவும், இதுக்கு பேர் வீக்னஸ் இல்ல, நீ ஸ்ட்ராங்கா மாறிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஒய்ஃப் சொன்ன மாதிரியே சாகரி சொல்றா. உன்னோட உண்மையான எமோஷன்ஸ் நீ ஏத்துக்கிறது தான் உண்மையிலேயே நீ ஸ்ட்ராங்கா மாறுறதா அர்த்தம். எமோஷன்ஸை ஏத்துக்கிறது வீக்னஸ்னு உன்கிட்ட பொய் சொல்லி வளர்த்திருக்காங்க. நீ செஞ்ச விஷயங்களை நினைச்சு வருத்தப்பட்டேன்னா அது தைரியமா ஏத்துக்கோ. அப்படி பண்ணும்போது நீ ஒரு புது மனுஷனா மாறுவ. உன் வைஃப் கூட ஒரு புது வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா நான் உன் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவேன். நம்ம செய்யற பாவங்களை ஏத்துக்கணுங்கிறதையும் நான் உன்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஹாலோ இனிமே நீ கிடையாது அப்படின்னு சாகரி சொல்றா. இதெல்லாம் பார்க்க ஏதோ மனுஷங்க தான் செஞ்ச ஸ்டாச்சூஸ் மாதிரி தானே இருக்கு அப்படின்னு காமியாமா அவன் கூட இருக்கிற ஆசைமான பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு பட்டர்ஃபிளை காமியா கையில உட்கார்ந்து போது அதுக்கு ஒரு ஃபேஸ் இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு தன்னோட கையாம வெட்டியிருந்தான். ஏன் அப்படி பண்ணன்னு கூட இருக்கிற ஆசைமான்னு கேட்கவும், இந்த பட்டர்ஃபிளைக்கு ஹியூமன் ஃபேஸ் இருக்கு, கண்டிப்பா நம்ம வாழ்க்கை சேர்ந்தது கிடையாது. இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம இன்னும் நம்ம உலகத்துல தான் இருக்கோமானே டவுட்டா இருக்கு. பட் இந்த சவால் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு காமியா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா ரொம்ப பெரிய சைஸ்ல ஒரு ஜெயிண்ட் அவங்கள நோக்கி வருது. இதெல்லாம் என்னது பாக்குறதுக்கு நம்ம வேர்ல்டுல இருக்கிற மாதிரியே தெரியலையே, ஹியூமன் பாடியில ஃபிஷ் தலையா அப்படின்னு சாகரி பாக்குறா. நீ பின்னாடியே இரு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறோம். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த ஐலாண்ட்ல டேஞ்சரஸான கிரீப்பியான மான்ஸ்டர்ஸ் அண்ட் கிரீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. இனிமேல் தான் கதையை இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.